ஒரு முறை தஹஜ்ஜத்தின் சுவையை நீங்கள் உணர்ந்துவிட்டால் இவ்வளவு நாள் அது இல்லாமல் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவிற்கு நிம்மதியானது அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். அல்லாஹுடன் நேரடியாக உரையாடும் நேரம் அது. மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் அல்லாஹ்விடம் கொட்டி தீர்த்து தீர்வை பெற்றிடும் நேரம் அது. ஃபரதான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து. கபரில் ஒளி கிடைக்கிறது, முகத்தில் ஒளி கிடைக்கிறது, எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது, இருதய நோயை விட்டு பாதுகாக்கிறது, சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது, அமல்களில் இஹ்லாஸ் உண்டாகுகிறது. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்திராத பெரிய நேமத்துகளை அல்லாஹ் அளிப்பான். பாவ காரியங்களை விட்டும் தடுக்கிறது, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது, இல்மில் பிரகாசம் உண்டாகும், மனதை விசாலமாக்குகிறது, நமது ஆயுள் காலத்தை அதிகரிக்கிறது. சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அதன் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும். சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெள்ளியாகின்றன. அதன் அடியில் யாக்கூத் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட